இளைஞர்களாகிய நீங்கள் உங்களுடைய உழைப்பில் இரவு பகல் பாராமல் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் ஒரு வேலைக்கு சேரணுன்ற ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வரணுன்னு தான் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அவங்களுடைய கனவு. இதற்கு முன்னாடிலாம் உங்களுடைய வேலை வாய்ப்பில் பணம் கொடுக்கணும், 10 அரசியல்வாதிக்கிட்ட நீங்கள் போனால் தான் அதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் இருந்த காலம்லாம் போய் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பில் எந்த ஒரு அரசியல்வாதியும் சரி உங்களிடம் இனிமேல் யாரும் பணம் கொடுத்தால்தான் வேலை கொடுக்க முடியும் என்ற அந்த பேச்சுக்கே இனிமேல் பற்றி இடம் இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்பில் எல்லாமே மெரிட்டில் உங்களுடைய மார்க் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞர்கள் நீங்கள்லாம் உங்களுடைய கனவு பெரிய அளவில் இருக்கும். அந்த கனவு கண்டிப்பாக எங்களுடைய தமிழக முதலமைச்சர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார் என்றது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையை சார்ந்த செயலாளர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அமைச்சர் சொன்னார். அந்த துறை செயலாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே சென்னை கலெக்டர் இருக்கிறாங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். அவங்ககிட்ட எது ஒன்று சொன்னாலும் சரி அதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைரக்டர் இங்கே இருக்கிறாரு, அவர் பழனிசாரியும் எனக்கு தெரியும். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுடைய மாநாடு நடக்கும்போது அவர் தான் கலெக்டராக இருந்தார். எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவர் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒத்துழைத்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் நான் நன்றி என்னடா இது வந்தால் நன்றி தான் சொல்லின்னு இருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி முதலமைச்சருடைய இணைந்து எல்லோருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு அப்படியே ஓப்பனான ஒரு அரசு. எதுவாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு அரசாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இளைஞர்கள் இன்றைக்கி என்னடா இது நம்ம 7000 பேர் வந்திருந்தோம், அதில் வெறும் 300-400 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதற்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவோம் என்றதையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்க வேலை மட்டும்தான் நமக்கு வேலை என்பது இல்லை. தனியார் நிறுவனத்தில் கூட நமக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வரும்போதே நான் சொன்ன ஒரு விஷயம் கலெக்டர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஈக்குவலாக இந்த பள்ளிக்கூடம் மிக சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு தனியாருடன் போட்டி போட்டு அரசாங்கமும் எந்த அளவுக்கு நன்றாக செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உங்களுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், 18,077 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த இந்த துறை ஒரு மிக சிறப்பான ஒரு துறை. அதுவும் இளைஞர், உங்களை போல ஒரு இளைஞர் தான் எங்களுடைய மந்திரி மாண்புமிகு அமைச்சர் பர்வேஷ் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நான் மிக மிக சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் மாவட்ட செயலாளர் ஆகும்போது அவருக்கு 18 வயசு. இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி இன்றைக்கி அமைச்சர் ஆயிருக்க என்று சொன்னால் அதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பவர்களுக்கு பதவி கொடுத்து பார்க்குறவர் தான் எங்கள் தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி என்பதையே மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்து கொள்ள இங்கே ஆசைப்படுகிறேன். மேலும் இந்த வேலைவாய்ப்பு முகாமை
நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த வேலைவாய்ப்பிலை நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டி நகர் தொகுதிக்கு நான் எல்லாம் டி நகர் தொகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தே ஆக வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு 15 நாளில் இந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பாக அந்த ஃபார்ம்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. நானும் இதை மாதிரி ஜாப் ஃபேர் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப உண்மையாக மனசார சொல்கிறேன் சார். எல்லாருக்குமே உங்களுடைய துறை சார்ந்தவர்கள், அமைச்சர், எங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு சார், கலெக்டர் எல்லாருக்குமே நான் பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இளைஞர்களுடைய கனவு. அதுக்கு நீங்கள் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு உழைக்கிறீர்கள் என்று இருக்கும்போது உண்மையாக எங்கள் தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் என்ன நினைக்கிறார்களோ அதை நீங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உண்மையாகவே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட வேண்டும். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட வேண்டும். அதற்கு தமிழக அரசு உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே உங்களை பார்க்கும்போது இளைஞரெல்லாம் இங்கே மாணவ மாணவிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சிரித்த முகத்துடன் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டதில் நான் மிக உங்களை சந்தோஷத்துடன் நான் பார்க்கிறேன். அந்த சந்தோஷம் எப்போதும் உங்களுடன் இருக்கும். அதற்காக மாண்பு முதலமைச்சர் உங்களுக்கு இருக்கிறார் என்று நீங்கள் தாராளமாக அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மாமா, உங்கள் புள்ள, அதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக்கொண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.